நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவங்களும் அதிபயங்கர சம்பவங்களும் நம்ம பார்க்கல. மாறாக எனது மனைவியின் சொந்த ஊர் சிவராத்திரி திருவிழா நடந்தபோது எடுத்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முழுக்க அந்த சிவராத்திரி நாளில் அந்த கோவிலோட திருவிழாவை தான் பார்க்குறோம். இப்போ அந்த கோவிலில் முதல்ல அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணி அடுத்ததாக சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த சாமி கும்பிட்ற நிகழ்வு சிவராத்திரி முடிஞ்சு 3வது நாள் பிறந்த மக்கள், அதாவது இந்த கிராமத்திலேருந்து இந்த குடும்பத்திலேருந்து திருமணம் செய்து போன அனைத்து பெண்களும் சிவராத்திரி முடிந்த 3வது நாள் வந்து சிறப்பாக பொங்கல் வைத்து காளிக்கு பொங்கல் வைத்து அன்று அன்னதானமும் நடைபெறும். அதெல்லாம் சிறப்பாக நடத்தி முடித்து அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த 3வது நாள், அதாவது இந்த காளி கோயில் பொங்கலை வச்சு சிறப்பாக கும்பிட்றது வழக்கங்க. அதற்காகத்தான் எல்லாரும் அந்த ஊருக்கு நாங்கள் போயிருக்கோம். இந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கம் ஆவுடையார்கள் அருகில் அமைந்துள்ள அழகிய சிறிய ஒரு கிராமம். சித்தக்கூர் பக்கத்தில் மெய்யனூருங்கிற இந்த அழகான கிராமம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 5 தலைமுறையாக இந்த கோயிலில் இவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்குது எனது மனைவியின் தந்தை மற்றும் அவங்களுக்கு முன்னாடி 5 தலைமுறையாக இதே கோயிலில் பூஜை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நல்லா இருக்குங்க இந்த கோவில் சிறப்பாக. அந்த கோவிலில் நிறைய தெய்வங்கள் இருக்கும். நிறைய தெய்வங்களுக்கு எனக்குமே சில தெய்வங்களுக்கு பேர்லாம் தெரிஞ்சதில்லை. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 21 பந்திகளும் 64 சேனைகளும் நிறைந்த இந்த ஊரில், அதாவது இந்த சாமிக்கு இந்த கோயில் எல்லையில் 21 பந்தி 21 படைகள் 64 சேனைகளுக்கு 21 படையல் போட்டு பூஜை செய்கிறது வழக்கம்ங்க. அப்படி சிறப்பாக இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 5வது தலைமுறை வரைக்கும் இவங்க கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய சமுதாய மக்கள் ஒன்று கூடி இந்த சிவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க. வரப்போகிற வீடியோவில் அடுத்தடுத்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த சாமியாட்ட வீடியோக்கள் அந்த சிவராத்திரி அன்று இரவு நடைபெறும் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம். அனைத்து சமுதாயத்துக்கும் தனித்தனி கோவில்கள் அவங்க குலதெய்வம் இங்கே இருக்குங்க. முக்கியமாக இங்கே பெரிய சன்னதி காமாட்சி அம்மன், பக்கத்தில் முத்துக்கருப்பர் மற்றும் லாடம் சன்னாசி, காத்தாயம்மன், ராக்கச்சியம்மன், காடேரியம்மன். இப்போ நாங்கள் பூஜை வைக்கிறது இந்த இங்கே பிறந்த பெண்களுக்கே உரிதான அந்த காளியம்மனுங்க. காளியம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிறது கருப்பாயம்மன், சின்ன கருப்பர், ஆனமலையால். இந்த 4 தெய்வங்களும் பக்கத்தில் இருக்குது. இந்த காளியம்மனுக்கு பூஜை செய்கிறது தான் இந்த பிறந்த மக்களுக்கு இந்த 3வது நாள் தனியாக ஒதுக்கி கொடுத்தது மாதிரி இவங்க திருவிழாவை கொண்டாடுவாங்க. சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த கோவிலில் சொன்னது மாதிரி காமாட்சியம்மன் மற்றும் கருப்பன் மற்றும் சந்தன கருப்பர் மற்றும் முத்துக்கருப்பர் மற்றும் சின்ன கருப்பர் மற்றும் சங்கிலி கருப்பர், சோனையன், முனி, மதுரை வீரன், பாதாள முனி, செவிட்டு முனின்னு கூட அதை சொல்கிறாங்க. பாதாள முனி, செவிட்டு முனின்ட்டு. இங்கே உள்ள பூசாரிங்க எப்போ எங்காவது வெளியில் போனாலும் அந்த பாதாள முனிக்கு பக்கத்தில் அருவாளில் ஒரு கோடு போடுவாங்க. அந்த கோடு போட்டதுலேருந்து அந்த சாமி வெளியில் வருவதாக வழக்கம். அப்படியே அந்த முனியை கூட்டிக்கிட்டு தாங்க இவங்க 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து எங்கே போனாலும் இந்த கோயிலில் உள்ள ஏதாவது ஒரு தெய்வத்தை அவங்க கூடவே கூட்டிகிட்டு காவலுக்காக போகிறதா வழக்கம்னு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவிலோட பூசாரி கிட்டத்தட்ட 86 வயது இருக்குங்க அவருக்கு. அதே போல் இங்கே கருப்புசாமி ஆடுறவர்
சந்தனக்கருப்பர் ஆடுறவர் அனைவருக்குமே 80-90 வயதாக இருக்கும். இது தாங்க காமாட்சி அம்மன். பக்கத்தில் தனி சன்னதியில் இப்போ காட்டுறது முருகன். அடுத்து காத்தவராயன். அப்புறம் அது சின்னியம்மன், சின்னியப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்னையன், சின்னியம்மன் சொல்கிறாங்க, சரியாக பேர் தெரியலை. பக்கத்தில் காத்தவராயன் பக்கத்தில் ஒரு தெய்வம் இருக்குது. அந்த காத்தவராயனோட மனைவி பெயர் ஆரியமாலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே அனைத்து சமுதாயத்துக்கும் கோவில் இருக்குது. நிறையா சமுதாயங்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 21 தெய்வங்கள் நான் சொன்னேன்ல, அதில் ஒரு 5 தெய்வங்களுக்கு மட்டும்தான் இவங்க பூஜை முறையெல்லாம் செய்கிறாங்க. மற்றபடி அனைத்து தெய்வத்தையும் இவங்க சுத்தம் பண்ணி பாதுகாக்கிறாங்க. நல்ல பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த சிவராத்திரி அன்று இரவு இந்த மாதிரி அனைத்து தெய்வத்துக்கும் பூஜைகள் நடக்கும். இவங்க முறைப்படி போய் இந்த சாமியாடி பூசாரி போய் அவங்க கோவிலுக்கு முன்னாடி நின்று அவங்களோட சாமியை அழைச்சி விடுறது வழக்கமுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த கோவிலில் லாடன் சன்னாசிங்கிற ஒரு தெய்வம் மற்றும் காடேரியம்மன், ராக்கட்சியம்மன், காளி தெய்வம் மற்றும் சங்கிலி கருப்பர் இந்த கோவில்களுக்கு மட்டும்தான் அந்த பங்காளி வகையராக வர்றாங்க. மற்ற கோவில்களுக்கெல்லாம் யாரும் அவ்வளவா வர்றது கிடையாது. ஆனால் அந்த தெய்வத்துக்களை இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, அந்த காலத்துகளில் இவங்க இந்த 21 தெய்வத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ 5-6 தலைமுறை அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சி 5-6 தலைமுறைகள் மட்டும்தான் இந்த கோவிலில் சாமி கும்பிட்றாங்க. அதாவது இப்போ இவங்க முத்து காமாட்சி அம்மன், முத்து கருப்பர் மற்றும் காளி, சிவபெருமான், விநாயகருக்கு இந்த கோவில்களுக்கு மட்டும் பூஜை பண்ணி இவங்க வகையறாக இந்த கோயிலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிவராத்திரி அனைத்து கோவிலுக்கும் அவங்க குடும்பத்தில் பூஜை பண்ணுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 5-6 குடும்பத்தார்கள் மட்டும்தாங்க சிவராத்திரிக்கு வர்றாங்க. சிவராத்திரி சிறப்பாக இருக்கும். நைட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாமி ஆட்டம் மற்றபடி நல்லாயிருக்கும். இவர் தாங்க பெரிய பூசாரி. அந்த பெரிய பூசாரி பக்கத்தில் இருக்கிறது அவரோட மூத்த மகன் மற்றும் இளைய மகன்கள். கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குது அவங்க இளைய மகன்கள். நிறைய பேர் அவங்கள்ட்ட எல்லாம் விபூதி வாங்கி அந்த பூஜையை, அந்த காளி கோயில் பூஜையை சிறப்பாக முடிப்போம். அடுத்து இந்த சுவாமி ஆட்டங்கள்லாம் நிறைஞ்சு இருக்கும். அதை பார்க்கலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 பெண் குழந்தைங்க, அவங்களோட குடும்பங்க, வாரிசுகள் எல்லாம் சாமி கும்பிட்டு இன்றைய ஒரு நாள் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக வெளியூரில் கிடந்தவங்கெல்லாம் சென்னையில் இருக்க நாள்லாம் வருடத்துக்கு ஒரு முறை இப்படி நல்ல நாள் பெரிய நாளில் போய் கலந்துக்கிறது வழக்கம். நிறைய வீடியோ என்னால் முழுசாக எடுத்து போட முடியலைங்க. காரணம் என்னென்னா, அங்கே 3 நாளும் சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது. அந்த அன்னதான சமையல் பூராமே நான் தாங்க. ஆமாங்க, சென்னையில் நான் ஹோட்டல் வேறு வச்சு நடத்துகிறேன். அதனால் அன்னதானம் பூரா அங்கு நான் தான் செய்கிறது வழக்கம். அதனால் எனக்கு நிறைய வீடியோக்கள் எடுக்க முடியல. என்ன சொல்கிறதுனா, அன்னதான வீடியோ எடுக்க முடியல. இதற்கு முன்னாடி பால்குடம், காவடி ஆட்டம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. நிறைய வீடியோக்கள் என்னால் எடுக்க முடியாமல் போச்சு, மன்னிக்கவும். அடுத்த தடவை இந்த வீடியோக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவங்க அண்ணன் தம்பி அனைவர்கிட்டையும் விபூதி வாங்கிக்கிறது இந்த நேரத்தில் சிறப்பாக அவங்கவுங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க. மூத்த அண்ணன், இளைய அண்ணன், சின்ன அண்ணன் மற்றும் குடும்பத்தார்கள் எல்லாருமே அந்த பெரியவங்கள்ட்ட எல்லாம் விபூதி வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது வழக்கம். இவர் சின்னவர் சக்தி மச்சான்.
கிட்டத்தட்ட ஒரு 7 மைத்துனர்கள் எனக்கு. அந்த பெரியவருக்கு மூத்த மகன் 2 பேர், மொத்தம் 3, 5, 7 பேர்கிட்ட இருக்கிறாங்க. 7, 8 பேர்கிட்ட இருக்கிறாங்க மைத்துனர்கள் மொத்தம். இது ராக்காச்சி அம்மனுங்க. ராக்காச்சி அம்மன் கோயில் சிலை. இந்த வருடம் இந்த ராக்காச்சி அம்மனுக்கு அவங்க வகையறா ஏதோ சில தடங்கள்னால அவங்க குடும்பத்தோடு வர முடியாமல் போச்சு. இந்த சின்னமாக அந்த மேடை அமைத்து கல் வச்சுருக்கிறது அனைத்துமே ஒவ்வொரு தெய்வங்க. இது காலப்போக்கில் அவங்க கும்பிட்றவங்க, அதாவது யாரோட குலதெய்வமாக இருக்கக்கூடும். அந்த குலதெய்வத்தை கும்பிட்றவங்க நேரடியாக அவங்க வந்து வருடம் பூஜைக்கு வராததுனால இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது இவர்களால் முடிந்த வரைக்கும் ஒரு மேடை அமைச்சு ஒரு செங்கல் வச்சு அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்போவாவது யாராவது தன்னோட குலதெய்வத்தை தேடி வந்தாங்கன்னா இதுதான் உன் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 தலைமுறைக்கு முன்னாடி இவங்க இந்த ஆன்மீகத்திலையும் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அதில் சிறந்து விளங்கியிருக்காங்க. காலப்போக்கில் அது குறைஞ்சி போய் இந்த பூஜை முறைகள் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு புளிய மரம்ங்க. பெரிய மெடிக்கல் மிராக்கல் மாதிரி தாங்க அந்த புளிய மரம். கிட்டத்தட்ட நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதுக்குள்ளே விளையாண்டுருக்கிறேன். பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள், உள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்படியே இருண்டு போய் கிடக்கும். தீயில் எரிஞ்ச மாதிரி இருக்கும். தீயில் எரிஞ்சதாக தான் நான்லாம் கேள்விப்பட்டேன். மரத்துக்கு உள்ளே ஒன்றுமே கிடையாதுங்க. சுற்றி கூடு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் நாங்கள் சின்ன வயசில் ஒளிஞ்சு விளையாடிருக்கோம். சுற்றி பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்கும். மரம் முழுக்க புளியம்பழம் காய்ச்சி தொங்கும். அப்படி பச்சை பசேன்னு இருக்கும். இந்த புளிய மரத்தை தாங்க அந்த புளிய மரத்தை தூரில் ஐயனார் சிலை இவங்க வைக்கலை. ஏன்னா ஊரில் 2 ஐயனார் கோவில் இருக்கிறதுனால இவங்க ஐயனாருக்கு தனியாக சிலை வைக்காமல் இதையே ஐயனாராக கும்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அதில் ஐயனார் குடியிருக்கிறதா அவங்களோட வழக்கமுங்க. சிறப்பாக இருக்கும். பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்கும். அந்த கோயில் கோபுர உயரத்துக்கு பெரிய மரமாக இருக்கும். இதுதான் காமாட்சி அம்மன் கோயில். அதுதாங்க பெரிய ஆச்சரியம். அந்த புளிய மரத்துக்கு நடுவில் சுத்தமாக எதுவும் கிடையாது. 4 பேர் உள்ளே போய் நிற்கலாம். ஆனால் பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இவங்க குலதெய்வமான, அதாவது முதல்ல உங்களுக்கு குலதெய்வம் முத்துக்கருப்பர், அதாவது இந்த பூஜை வைக்கிற குடும்பத்துக்கு. அடுத்து முத்து காமாட்சி அம்மன். இப்போ அந்த முத்துக்கருப்பரை தான் நாம் பார்க்குறோம். பழைய சிலைங்க. கிட்டத்தட்ட 1972 இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இப்போ மறுபடியும் இதுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, பெயிண்ட் அடித்து. ஆனால் கோவிலை சீரமைக்கலை. இப்போ நீங்கள் பார்க்குறது முத்து நாட்டு சந்தன கருப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ராக்காச்சி அம்மனோட சேர்ந்துருக்காங்க. இந்த தெய்வத்தை கும்பிட்றவங்களும் இந்த வருடம் ஏதோ சில தடங்கள்னால வரலைன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க பூஜை பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கழுமரம்ங்க. காத்தவராயன் சுவாமி கடைசியில் நீங்கள் பார்க்கலாம் சாமியாடி. இதில் ஏறி தான் விபூதி கொடுப்பாரு பூசாரி. அது கழுமரம்ங்க. இந்த கழுமரத்தில் ஏற்றி தான் அவரை சுற்றுவாங்க. இங்கே 2 கழுமரம் இருக்குது. காத்தவராயன், அவருக்கு உதவியாக இருந்த 2 பேர். அதாவது இந்த கதைப்படி பார்த்திங்கன்னா காத்தவராயனுக்கு உதவியாக சின்னான் சாமின்னு சொல்கிறாங்க. சரியாக தெரியலை. இதோ 2 தெய்வத்துக்கும் தனித்தனியாக கழுமரம் ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சிலை தாங்க, சங்கிலி கருப்பரோட சிலை. இது கற்சலைங்க. பார்க்குறதுக்கு தத்ரூபமாக அந்த சாமி நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படி தத்ரூபமாக இருக்கும். இதுவும் 1972 காலகட்டத்தில் கும்பாபிஷேகம் பண்ணபடியே அப்படியே இருக்குது. இதையும் பெருசாக அவங்க எதுவும் பண்ணலை. அதாவது இந்த சங்கிலி கருப்பரை கும்பிட்றவங்க குடும்பத்தில் இதையும் எதுவும் பண்ணாமல் அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்காங்க. சிறப்பாக அன்னைக்கு சாமிகள்லாம் கும்பிட்டுட்டு காமாட்சி அம்மன் கோயிலில் தீப ஆராதனையுடன் சாமி கும்பிட்டுட்டு முடித்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் தான் அந்த கோவிலோட தலைமை பூசாரி. 86 வயதாகுது. இப்போ அவங்க பசங்க தான் அந்த பூஜை முறையெல்லாம் கவனித்து பார்க்குறாங்க. இன்னமும் இவர் தாங்க இந்த கோவிலுக்கு சாமியாட்டம் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறாரு. சென்னையில் இருக்காங்க. வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ போயிட்டு வர்றது வழக்கம். அங்கே அவரோட பசங்க இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க கோவிலில்.
இந்த கோயில் 5 தலைமுறைக்கு முன்னாடி உருவாகி கிட்டத்தட்ட முப்பாட்டனார்கள் அவரோட பேர் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கோயில் பூசாரியோட அப்பா முத்தையா மற்றும் அதுக்கு முன்னாடி முத்துக்கருப்பன்லாம் இருந்திருக்காங்க. இந்த முத்துக்கருப்பன் தாங்க முதல்ல 5வது தலைமுறையாக இருந்திருக்காரு. அவர் தாங்க இந்த கோவிலை சிறப்பாக கவனிச்சுட்டு வந்திருக்காரு. மாந்திரீகம் தாந்திரிகம் அனைத்தையும் கற்று அதில் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. போட்டு விட்டுருவோம். ரேடியோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பெரிய சாமியாடி குடும்பம், 5 தலைமுறை, பெரிய மந்திரவாதி குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அப்புறம் பிம்பாக பார்ப்பாங்க. நான் கட் பண்ணணுமே பேசுனது. இப்போ சிவராத்திரி இரவு கரகம் எடுக்க கிளம்புறாங்க. ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் போயிட்டு கரகம் அலங்காரம் பண்ணி அந்த கரகத்தை அவரோட தலையில் எடுத்து வச்சு ஆடி அங்கிருந்து நேர கோவிலுக்கு வருவாங்க. அந்த காட்சி தான் இப்போ நடக்குது. சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைச்சி கரகத்தை எடுத்து வைப்பாங்க. சாமி அழைச்சி சாமி ஆட்டத்தோடு தொடங்கி அடுத்து ஒவ்வொரு விஷயமாக நடக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அன்று இரவும் பெரிய அன்னதானம், ஒரு 500 பேருக்கு அன்னதானம் நடந்துச்சு. அதனால தான் இது சரியாக என்னால் வீடியோ இப்படி எடுக்க முடியல. பையனை வச்சு எடுக்க சொன்னேன். அவன் சின்ன ஆங்கிளில் எடுத்து வச்சிட்டான். அதாவது ஷார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிட்டான். அடுத்து வர்ற வீடியோலாம் நல்ல லாங் டைப்பில் இருக்கும் பாருங்கள். 500 பேருக்கு சமைச்சு அந்த டயர்டு அன்னதானத்தில் இருந்தேன். அதனால் என்னால் முழுசாக அந்த வீடியோ பார்க்க முடியல. நான் சொன்ன மாதிரி அந்த முத்துக்கருப்பர் அவர் பெரிய பூசாரிங்க. 5 தலைமுறைக்கு முன்னாடி அவர் தான் இந்த கோயிலை மிக பெருசாக கட்டி அமைச்சிருக்காருங்க. அவர் நிறைய வித்தையில் கற்றுருக்காரு. எங்கேயாவது போயிருந்தா எந்த தெய்வமாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தை இங்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி அப்படி ஒவ்வொன்றா கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அவர் வழிபட்டது தாங்க. காலப்போக்கில் ஒவ்வொருத்தராக வரும்பொழுது அதை அவங்கவுங்கள்ட்ட அந்த கலைகளை சொல்லி கொடுக்காம இப்போ கடைசியாக இவரோட இந்த மாந்திரிக கலை, தாந்திரிக கலை, இந்த ஆன்மீக கலையெல்லாம் அவ்வளோவா முடிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இதற்கப்புறம் இவரோட பிள்ளைங்கள் அவ்வளோதான். இதில் ஆர்வம் எடுத்திருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியலை. அது அந்த காமாட்சி அம்மனோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கு நிறைய சமுதாயம் சொன்னால அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயமும் இங்கே பட்டாணி அப்படிங்கிற ஒரு சுவாமி மாதிரி ஒரு சிலையை வச்சு, சிலை கிடையாது, ஒரு கல் வச்சு ஒரு மேடை வச்சு அந்த இடத்துல வழங்கிட்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் அந்த இஸ்லாமிய சமூகமும் இங்கே வர்றது கிடையாது. இருந்தாலும் அந்த தெய்வத்தையும் விட்டுறாமல் இவங்க இந்த சிவராத்திரி அன்று அனைத்து தெய்வத்துக்கும் ஒரு பூஜையை வச்சு இவங்க வழிபடுறது தான் வழக்கம். இப்போ இந்த கரகம் எடுத்து கோவிலை நோக்கி வந்துடுறாங்க. இந்த கரகத்தை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதற்கப்புறம் தீச்சட்டி எடுப்பாங்க. தீச்சட்டி எடுத்து அந்த கோயிலை சுற்றி வருவாங்க. இவர் கருப்பசாமி ஆடுறவர் முதல்ல வந்தவர். அவருக்கும் கிட்டத்தட்ட 90 வயசுக்கிட்ட ஆகுது. இங்கே இப்போதைக்கு சாமி ஆடுறவங்க 3 பேர் தான் சாமியாட்டம், 4 பேர் தான் சாமியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 21 சாமியாடிகள், அதாவது அந்த பட்டாணி அப்படிங்கிற அந்த தெய்வத்துக்கு ஆடுறவரை தவிர மற்ற அனைத்து தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சாமியாடிகள் இருந்ததாக சொல்கிறாங்க.
காலப்போக்கில் இவங்க குடும்பங்கள் ஒரு சில பேர் வந்து சாமி கும்பிட்றது மட்டும் வழக்கம். ஒரு சில பேர் வர்றதே இல்லைங்க, அந்த தெய்வங்களுக்கு பூஜைகள்லாம் பண்ணுறதே இல்லை, அப்படியே இருக்குது. இப்படி தாங்க நிறைய பேர் குலதெய்வத்தை மறந்துடுறாங்க. கடைசியில் எங்காவது போய் பார்க்கும்போது குலதெய்வம் பிரச்சனை, குலதெய்வத்தை கண்டுபிடி அப்படிங்கிற எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி சில பேர் வந்துடுறாங்க. சில பேருக்கு தெரியாமலே போகுது, தன்னோட குலதெய்வம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுதுங்க. அடுத்து இப்போ அக்னி சட்டி ஏந்தி அந்த கோயிலை வள வருவாங்க. இந்த வீடியோ நான் எதையும் எடிட் பண்ணவும் கிடையாது, கட் பண்ணவும் கிடையாதுங்க. அப்படியே நேரடியாக பேசி அப்படியே போட்டிருக்கேன். தயவு செய்து நல்லா இல்லைன்னா யாரும் கமெண்டில் வந்து திட்ட வேணாம். அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்ததாக 4 மாதம் கழித்து இதே கோவிலில் பழி பூஜைகள்லாம் நடந்து பல வேலைகள்லாம் செஞ்சு, அதாவது பூஜைகள் நடந்து பூஜை போட்டு ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க. அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோ போடலாம் அப்படின்னா அந்த வீடியோவை போடுறேன். கூடவே எனது ஊர் கோவிலில் திருவிழா நடக்கும், அதையும் ஒரு 2 மாத காலங்கள் கழித்து அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும், இல்லைன்னா வழக்கம் போல் நமது வீடியோவே தொடர்ந்து வரும் பாருங்கள். இப்போ அந்த அம்மனுக்கு பூஜை முடித்ததுக்கப்புறம் அவங்க பாவாடை கட்டியிருப்பாங்க. அதை அவுத்ததற்கப்புறம் இப்போ இவங்க உடம்பில் காத்தவராயன் மற்றும் கருப்பர் அனைத்து தெய்வங்களும் வந்து ஆண் தெய்வங்கள் வந்து இறங்குறதா வழக்கம்ங்க. இப்போ நேராக போயிட்டு இந்த லாடன் சன்னாசி அப்படிங்கிற அந்த சாமி அடிக்கு மேலே சாமி அழைச்சி வர்றது வழக்கமுங்க. சாமி அழைச்சி அவரை கூட கூட்டிகிட்டு வருவாங்க. அதாவது மறுபடியும் கோயிலை சுற்றி வருவாங்க. அவர் உடம்பு ஃபுல்லாக விபூதியை பூசிக்கிட்டு இந்த ஆணிக்கால் செருப்புன்னு சொல்லுவாங்க, அது பேர் என்ன தெரியல, அந்த செப்பல் மாதிரி ஒன்று போட்டுட்டு அவரை தோளில் கை போட்டுக்கிட்டு அந்த கோவிலை சுற்றி இந்த சாமி ஆடி, அதாவது இந்த மூத்த பூசாரி அவரை கூட்டிகிட்டு வருவார். அன்று இரவு முழுக்க அந்த கோயில் முழுக்க சிறப்பாக விடிய பூஜைகள் நடக்கும். விடிய சாமி ஆட்டங்கள், விடிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கிறது தான் வழக்கம். அந்த சிவராத்திரி அப்படியே சிறப்பாக முடியுங்க. நல்லாயிருக்கும். தூக்கம் வர்றவங்க பக்கத்தில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் கிராமிய பாட்டுகள் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேக்சிமம் எல்லோரும் தூங்கிடுவாங்க. சில பேர் மட்டும் தூங்காமல் சிவராத்திரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால சில பேர் இருந்து அதை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இது நடக்கும்பொழுது 12-1 மணி இருக்கும் இந்த பூஜைகள்லாம் நடக்கும்போது. இன்னும் அந்த கோவிலுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. சரியாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த கோயில் பூசாரிக்கிட்ட இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பூசாரிக்கிட்ட அந்த கோயிலை பற்றின வீடியோ மற்றும் அந்த ஊரை பற்றின அனைத்து விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு தெளிவாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அவருக்கு மாலை, உத்ராட்ச மாலை கையில் நிறைய கொடுத்து காலில் சலங்கையெல்லாம் கட்டி அந்த காலில் அந்த ஆணி செருப்பெல்லாம் மாட்டி அவரை கோவிலை சுற்றி இந்த பெரிய பூசாரி கூட்டிகிட்டு வருவார். அதற்குண்டான வேலைகள் நடக்குது. கையில் சுருட்டு பிடிச்சபடியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படி ஆக்ரோஷமாக வருவார். இந்த பெரிய பூசாரி அவரை தோள் மேலே கை போட்டபடி சுற்றி கூட்டிகிட்டு வருவார். வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நடக்கும் சிவராத்திரி அன்று. அது க்ளோஸ்அப்பில் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த சுவாமி நல்லா இருக்கும் பார்க்குறது. அந்த சுவாமி சிலை லாடம் சன்னாசி ஒரு சித்தர் மாதிரி அந்த இடத்துல அமர்ந்திருப்பார். நல்லாயிருக்கும். அந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சிலையும் சிவபெருமான் மாதிரி சிலை வச்சுருப்பாங்க. கீழே லாடம் சன்னாசி பாருங்கள். அந்த பெரியவரோட தோளில் கைப்பற்றபடியே அந்த ஆணி செருப்பை ஆடிக்கிட்டே அப்படியே அழகாக நடந்து வருவாங்க. முன்னாடி கருப்பசாமி, பெரியசாமி கருப்பர் ஆடுவார். அவருக்கு வயசாயிருச்சு. சங்கிலி கருப்பர் ஆடுவார். அவருக்கு 96 வயசுக்கிட்ட ஆகுதுங்க. அவர் ஆடுவார். நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த கோயிலோட சிறப்பான வழக்கம்ங்க.
சாட்டைப்பழம் கொடுக்குறதுங்க. இந்த சாமியாடிகள் பூரா இந்த பெரிய சாமியாடிக்கிட்ட இந்த சாட்டைப்பழம் வாங்குறதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு 15லேருந்து 20-25 பேர், இந்த 20-21 பேர்கிட்ட சாட்டைப்பழம் வாங்குவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி கிட்டத்தட்ட 3-4 பேர் மட்டுமே சாட்டைப்பழம் வாங்குகிறாங்க. அப்போ இரவு 1 மணி வாக்கில் சாட்டைப்பழம் நடக்க ஆரம்பிச்சிச்சின்னா 3 மணி வரைக்கும் தொடருங்க இந்த சாட்டைப்பழம். ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு அந்த சாட்டை அடி வாங்குவாங்க. 1, 2, 3, 7, 8, 10, 11 தடவை அப்படி போகும். இந்த பெரிய சாமி அடித்து அவரை டயர்டாகிற வரைக்கும் அந்த சாட்டைப்பழம் வழங்கப்படும். இது இங்கே சம்பிரதாயமுங்க. இது யாரையும் தப்பெல்லாம் எதுவும் பண்ண கிடையாது. இது ஆதி காலத்துலேருந்து ஏதோ சம்பிரதாயம் இருந்திருக்கு, எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாட்டைப்பழம் எதுக்காக கொடுக்குறாங்க, அந்த சாட்டைப்பழம் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்ட்டு. இவர் கருப்பு சாமியாடி அந்த கருப்பன் சன்னதிக்கு போயிட்டு அவர் வந்து சாட்டைப்பழம் வாங்குவார். 3 தடவை சாட்டைப்பழம் வாங்கிட்டு எழுந்துருவார் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அந்த வயசுலேயும் அவர் கேட்டு கேட்டு வாங்குவார் சத்தத்தோட. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் இந்த செகுட்டு முனி அப்படின்னு சாமியாடி அவரெல்லாம் வாங்கும்போது நல்லாயிருக்கும், பெரிய காமெடியாக இருக்கும். செவிட்டு முனின்னு சொல்கிறதுனால யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அந்த சாமிக்கு அவங்க அந்த கிராமத்தில் அப்படி தாங்க பேர் வச்சுருக்காங்க. பாதாள முனி. அவருக்கு எதுவும் கேட்காது, அதனால் அந்த பேர் வச்சுருப்பாங்க. அது அவர் சாட்டைப்பழம் வாங்கும்பொழுது பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும். அந்த சாமியாடிலாம் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த கோயிலில் குறைஞ்சிருக்காங்க. பழையபடி நிறைய அந்தந்த தெய்வத்தை கும்பிட்ற அந்த குடும்பமெல்லாம் மறுபடியும் வந்து இந்த கோயிலோட விழா சிறப்பாக நடக்கணுங்கிறதாங்க எல்லாரோடைய ஆசை. அவர் 3 தடவை அடித்ததுக்கப்புறமா அவர் விடலை, தொடர்ந்து போராடி மறுபடியும் நிற்பார். இப்போ அடுத்து பெரியசாமி ஆடுறவர் வருவார். பெரியசாமி ஆடுறவர் கிடையாது, இந்த கருப்பு சாமியிலே சந்தன கருப்பர் ஆடுறவர். அவர் வந்து சாட்டைப்பழம் வாங்குறாரு. அவருக்கு தேவையானதை அந்த பெரிய சாமிகிட்ட கேட்டு வாங்கி ஆடுவாருங்க. அவர் நிறைய அடம் பிடிப்பார். நான் முன்னெல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய அடம் பிடிப்பார். இப்போ வயதானதுனால அவரோட அடம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சந்தனத்தை பூசி விட சொல்லுவார், குங்குமத்தை வச்சு விட சொல்லுவார், மாலையை கேட்டு வாங்குவார். ஒவ்வொரு விஷயமா அவர் பண்ணுவார். அவர்களுக்கு வயதாகிடுச்சுங்க. அடுத்த தலைமுறைகள் ரெடியாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த தலைமுறைகள் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்பித்தாங்க ஆகணும். நமது முன்னோர்கள் சும்மா செஞ்சு சொல்லி வச்சுட்டு போகலை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் நான் எடிட்லாம் பண்ணலை, அப்படியே டைம் இல்லாத காரணத்தினால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தவறாக இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் என்னை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த கோயிலை பற்றி நான் பேசி வீடியோ போட்டிருக்கேன். இங்கு இந்த சாட்டைப்பழம் கொடுக்குறது வழக்கம். யாரும் இதை தப்பாக எடுக்க வேணாம். அதற்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். அப்படி அந்த கணக்கு தெரிஞ்சவங்க கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த சாட்டைப்பழம் எதற்காக கொடுக்குறாங்க, இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். இதற்கப்புறம் சங்கிலி கருப்பர் வந்து ஆடுவார். அதை நான் சொன்னேன்லங்க, இவர் ஒன்று கேட்டு வாங்குவார் அப்படின்னு. அதே மாதிரி இவர் சாமிக்கிட்ட மறுபடியும் மாலையை கேட்டு வாங்குறாரு. அந்த சாமி அவர் கையாலே மாலையை எடுத்து போடணும். அதற்கப்புறம் மறுபடியும் அடி வாங்குவார். இந்த சாட்டைப்பழத்தை வாங்குவார், ஒன்று கேட்டு வாங்குவார். 2 பேருக்குமே வயசாகிடுச்சுங்க. இவருக்கு 86லேருந்து அவருக்கு 80-84 வயது இருக்கும். பழுத்த ஆன்மீகவாதிகள்ங்க அனைவரும். இவங்க வாக்கு சுத்தமாக இருக்கும். அவர் மறுபடியும் விட மாட்டுறார் பாருங்க. வலுக்கட்டாயமாக இந்த வயசுலேயும் அந்த சாட்டைப்பழம் வாங்குவார். பிடிப்பாங்க, அப்பவும் உதறிட்டு மறுபடியும் உட்காருவார். அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக கிட்டத்தட்ட 96 வயசுக்கு மேலே இருக்கும். இவர் தாங்க சங்கிலி கருப்பர் ஆடுறவர்.
கிட்டத்தட்ட அந்த சாமியாடிக்கு வயசாயிருச்சு. அவருக்கு பசங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கொடுக்க அவருக்கு மனசு இல்லாதனால கடைசி வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் அந்த கடைசியில் அந்த முறையையும் விட்டு கொடுக்காம அந்த சாட்டைப்பழத்தை பேருக்காகவது வாங்கணும்னுட்டு பொறுமையாக அப்படி வச்சு விடுவாங்க. அதற்கப்புறம் போவார். இவர் ஒரு காலத்தில் இப்படிலாம் சாமி ஆடுவார்னு நான் பார்த்துருக்கேன். ஜங்குன்னு வருவாருங்க அந்த சங்கிலி கருப்பர் சாமியார். அவர் காலில் சலங்கு கட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். இன்றைக்கி 96 வயசாயிருச்சு. அவரோட பசங்கள்டையும் கொடுக்க முடியாமல் அவர் கொடுக்க மனசு வராததுனால அங்கே ஆடுறாரு. இப்போ இந்த திருவிழாலாம் கடைசி கட்டம்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழாவில் அனைத்து சாமியும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு, இதுதான் அந்த முதல்ல சொன்னதுங்க, சன்னாசியும் அழைச்சிக்கிட்டு இப்போ கழுமரம் ஏறுவாங்க. அதாவது அத்தவராயன் சாமி அந்த கழுவில் ஏறி சுற்றுறது, சாமி மலையேறது தான் எங்கள் வழக்கம். அந்த கழுவு மரத்தில் ஏற்றி எல்லோரும் இங்கிட்டு 3 தடவை அங்கிட்டு 3 தடவை சுற்றி அவர் கையால் ஊதியை வாங்கிட்டு அந்த சாமியாட்டம் அப்போ முடிவு வருங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பச்சை பரப்புறது, மற்றபடி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். விடிய பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும், காலை நிகழ்ச்சிகள் நடக்கும். காலையில் மறுநாள் காலையில் 9-10 மணிக்கு மேலே இந்த கருப்பர் மதுரை வேற மற்ற அனைத்து சாமிகளுக்கும் சேவல் அறுத்து பழி பூஜை முறைகள் நடக்கிறது வழக்கம்ங்க. அன்று பகலில் அனைவரும் அந்தந்த குடும்பத்தார்களும் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இந்த திருவிழாவை சிறப்பாக முடிப்பாங்க. சிறப்பாக அப்படித்தாங்க இந்த சிவராத்திரி திருவிழா முடிஞ்சு. நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.